அப்பா முனீஸ்வரா, நான் எந்த தொழில் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. நீங்க என் கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். அழகுன்ற சொல்லுக்கு முனியா. கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அடா ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அடா ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, அப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவேன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல பொழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்ல மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பால் கறந்து பொழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பெரட்டா போட்டு பொழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில என்னைய பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆளாயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றீங்க, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லு. முதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பண்றது போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? புடவை தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். இவன் ஒரு ஆளு தினுசா இருக்கானு. ஒருவேளை உனக்கு திரிஷா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிஷா புடவைங்கிறது இதுக்கு ஏண்டா வாய ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வாரே. ஓ அவ்வளவுதானா? எனக்கு தமிழா புடவே கொடு. நீ பழத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படி தேவாடுறாளோ. புடவைக்காரே யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சிட்டு வந்தா துணியை இந்த ஆத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில நான் உன் கழுத்துல எடுக்கிற செயினை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி, டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மனம் 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 மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன்.
மானங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க உன்னை அப்படி கொமட்டல குத்துனானு. இந்த சங்கரா சாஸ்திரம் கிட்டே விளையாடுறியா? ஏய் 10 வருஷம் முன்னாடி 5 பசங்களோ 6 பசங்களோ, இப்ப பார்த்தா 1000 கால் காய்ச்சி நல்லா பெத்திண்டே இருக்காரா? அந்த பகவான் நான் கும்பிடுறேன், ஒரு புள்ள கூட ஆண்டவான்னா கொடுக்க மாட்டேன்றோம். ஏன்னா நீங்க பகவான மட்டும் சேவிச்சுட்டு இருந்தா குழந்தை பிறக்காது. அதுக்குன்னு சில சாங்கியங்கள் இருக்கு, அத பண்ணணுமோ இல்லையோ? ஏக்க முடியாதுரி. ஏய் டாக்டர் கிட்ட போயிட்டா 5 லட்சம் கேக்குறாரு. அந்த 5 லட்சம் நானே எது கொடுக்கணும்? அது எடுத்துக்கு போய் பேங்க்ல போட்டா அதுல வட்டி வரும். சாப்பிட்டே இரு, பேசாம சாப்பிட்டு நல்லா தூங்கு. எனக்கு கோபம் தான் தாங்க முடியாது. நான் ரொம்ப மோசமாயினாலும் 4 பேரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதே, உள்ள போடி. மலைமேடு மாதிரி வளர்ந்துட்டே போகுது, நல்லா தூங்கிட்டே இருங்க. எல்லாம் என் தலையெழுத்து. பகவானுக்கு தான். என்னங்க? என்ன யாரும் இல்ல, வாங்க. இந்த நோனாயம் பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காள. என்ன அவசரம்? நில்லுங்க. ஐயா ஏண்டி 6 வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சலிக்கலையா? பெண்கள் கொடி மாதிரி ஆண்களை சுத்தி சுத்தி வந்தாதானே பூ பூத்து காய் காய்க்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம். தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடி. இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு, ஒழுக்கம், இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாதுடி. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்கிற தெய்வமே பெண்கள் தானடி. ஏன் நாட்டை காக்கலையாக்கும்? கெட்டிக்காரி கெட்டிக்காரி. டாடா. அண்ணே வணக்கம். வணக்கம் கணேசா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. அப்பா நல்லா இருக்காரா? உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லண்ணே. அதான் கேள்விப்பட்டேன். வயசான காலத்துல ஆறுதல் தான் முக்கியம். ம் நான் கூட ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன். சரிண்ணே. நல்லபடியா பாருங்க தம்பி. சரிங்க அண்ணன் ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் பாப்போம். சரி வாங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மரியை விதித்ததும் எனக்காக. ஐயோ கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ணே, வர்றேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்தா என்னை 2 சுத்தி சுத்தி வந்த சட்டையை மோந்து பாக்குறிய, என்ன விஷயம்? நான் உனக்கு கேப்ப கோவிக்க மாட்டீங்களே என்ன அண்ணே, இந்த வேட்டி சட்டைய நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன். ஒருத்தன் கூட வெள்ளையா தோச்சு கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டைய எந்த கடையில செலவு பண்ணி சொல்லுங்கண்ணே. நாங்கெல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே என் பொண்டாட்டி தான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டைய இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன விவகாரம் வேற மாதிரி போகுது. என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். ஆமாண்ணே. எதுக்கு? நீங்க சொன்னீங்க அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியை என் பொண்டாட்டி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ அப்பதான் நான் நம்புவேன். சரிப்பட்டு வர மாட்டேன். துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, துவைச்சு கொடுக்க சொல்லுங்க. வந்தா சரி, ஏதோ 2 கேள்வி கேட்டாயின்னு பார்த்தா தரதல பயல. ஏன் பொண்டாட்டி ஓ வேட்டியை துவைச்சு தரணுமா? நீ யாருடா? ஏட்டா ஓ வேட்டியை துவைக்கிறதுக்கான 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. சொல்லுவியா 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 சொல்லுவியா? யார பத்தி கேட்கிறா? யாரு பொண்டாட்டி பத்தி கேட்கிறா? சொல்லுவியா என்ன சத்தத்தை காணா? ஐயோ செத்துட்டா போட்டிருக்கு. ஏடா செவனேன்னு தானடா போனேன். ரொம்ப கூப்பிட்டுட்டே மாட்டி விட்டேடா. யாரு பாக்கலையே, இந்த பக்கம் யாருமே வரல. ஐயோ யாரும் பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்னடா? எஸ்கப் ஆயிட வேண்டியதா. திருஷ்டி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியணும்.
ஐயோ, அடவா காப்பாத்து, அடவா காப்பாத்து. இந்த ஆளு ஏன்டி இப்படி ஓடுறாரு? ஏய், இந்த மாதிரி கிறுக்குங்க அதிகமா இருக்காங்க, நீ டியூட்டிய பாரு. லலிதா, லலிதா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க இது? உங்க வேட்டி சட்டை எங்க? எந்த படத்துல விழுந்து ஓடியாதீங்க. ஐயோ, ஊருக்குள்ள என்ன நடக்குது தெரியாம பேசுறேடி. வாடி உள்ள. எதையுமே கேட்காதடி, எதையுமே கேட்காதடி, எதையுமே கேட்காத. லலிதா, என்னங்க? லலிதா, என்னங்க? இங்க வாடி. இது என்னது? என்னங்க? நல்லா தானே துவைச்சுக்க. இவ்வளவு வெள்ளை ஏண்டி துவைச்ச? எப்பவும் வெள்ளையா தானே துவைக்கிறேன். இனிமே அப்படி துவைக்கப்படாது, இனிமே அப்படி துவைக்கப்படாது. ஏங்க? ஏன்னு கேட்காத. ஊரு நிலவரம் தெரியாம தெரியற, ஊரு நிலவரம் தெரியாம தெரியற. இதெல்லாம் கீழே போட்டு அழுக்காக்கணும், அழுக்காக்கணும். ஐயோ 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 ஐயோ, என்னங்க இதெல்லாம்? நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பொம்பளைக்கு தானே தெரியும் துணி தைக்கிறது எவ்வளவு கஷ்டம். நிறுத்துங்க. என்னங்க இதெல்லாம்? கொடுங்க இங்க. போடுங்க. வேற துணி மாத்திட்டு போங்க. கொடுங்க. நான் அங்கிட்டு போய் மாத்திக்கிறேன். போடுங்க. ஐயோ, எத்தனை நாளைக்கு ஊருக்கு அவுட்லயே தெரியுது? என்ன பாலா, சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூட வேலையில அப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. 1000 கோயில் கட்டுறதும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஈக்குவல் தாப்பா. நிச்சயமா. ஏதோ நல்லபடியா பண்ணு. உன்னையால ஒரு 10 பிள்ளைய படிக்கட்டுமே. வரட்டுமா? வரேன். சரி. என்னையா இவ்வளவு அழுக்க வர? அதுக்கு என்ன? என்ன பத்தியா? எதுக்கு? எப்படி வெள்ளஞ்சலமா வந்திருக்க? என் பொண்டாட்டி வெள்ளஞ்சலமா அனுப்புறா. கல்யாணம் அடிச்சா உனக்கு? ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. என்னத்தாச்சு? யோ, 2 பாயிண்டியா? என்ன? உன்னை இவ்வளவு அழுக்கா இப்படி அனுப்புறான்னா உன்னை யாராவது கொத்திட்டு போயிருவாங்களான்னு பயம் இருக்கணும். இல்ல உன்னை இவ்வளவு அழுக்கா அனுப்பிச்சுட்டு வேற எங்கேயோ வெள்ளஞ்சோலையுமே தாவிட்டு இருக்கான்னு அர்த்தம். உள்ள இருக்கா? இல்ல. அதுதான் மாடு இங்கே தாவிருச்சு. அப்ப என் பொண்டாட்டிக்கு கள்ள தொடர்பு இருக்குங்கிற? அப்ப வேற என்ன அர்த்தம் இருக்குங்கிற? ஏடா, என்ன என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமாடா? என்னத்த தெரியுமா? என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமாடா? உன்னை இங்கே அடிக்கிறேன். முடியா? பத்தி தெரியுமா? என்ன ஏன்? என் பொண்டாட்டியை பத்தி தெரியுமாடா? ஏன்டா என்ன இப்படி கொலைகாரனாகிட்டே இருக்கிய? என் பொண்டாட்டிய வரிசையா என்னை கொலைகாரனாகிட்டீங்களா? ஐயோ, வெள்ளை சொல்லையுமா போனாலும் கேக்குறாங்க, அழுக்காக்கி கட்டிட்டு போனாலும் கேக்குறாங்க. இந்த உலகத்துல இனிமே வேட்டி சட்டையா கட்ட மாட்டா. எங்கிட்டு போறது ஏன்டா அப்படி பண்றீங்க? என் கையில மாட்டச்சனா முட மாட்டறான். தாத்தா அப்பருக்கு புள்ளே கிடையாதுடா. வாங்கடா. ஏன் கிட்ட மாட்டச்சனா யானா கால நாய் மாட்ட மாதிரி நச்சிக்கு போடுற வாடா. ஏய் வாங்கடா, வாங்கடா. பல வருஷமா நான் உங்க மேலடா. ஏய் முட மாட்டறா. முட மாட்டறா. நீங்க உள்ள வாங்கடா. வீராதி வீர சூராதி சூர, என்ன கைவிட மாட்டேன்னு கண்டிப்பா சொன்னீங்கள. இப்ப கருப்பசாமி மாறி அரைச்சி போய் நிக்கிறீங்க. காலி பையன் 4 பேரு என்ன கணக்கு பண்ண பாப்பானே. ஏன்டி சும்மா உட்கார வச்சு அழுதுகிட்டு இருக்க? துணியை மாத்திட்டு ஒரு மனுஷன் உட்காரப்படாதா? துணிய மாத்துறீங்களா? அப்ப பெரிய சாமியார் மாதிரி இவ்வளவு பெரிய குச்சி வச்சு மேல முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அது எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நாய் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, டக்குன்னு மண்டையை அடிச்சு கொள்றதுக்கு தான். இது பாருங்க, நீங்க இனிமே வேலை வெட்டி இல்லாம இந்த ஊரை சுத்த முடியாது. அது தெரிஞ்சுதான் என் தம்பி எந்தெந்த நாட்டுல வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்திருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பி கிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியை பாருங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போகணும், போய் தான் தீரணும். சரி, நம்ம கையால 2 கொலை விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவருக்கு முன்னாடி வெளிநாட்டு போட்டு போயிட வேண்டியதான். அப்பதான் கண்டுபிடிக்க என்ன யோசனை? வெளிநாட்டுக்கு போறேன்டி.
ஆனா ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன், என்கிட்ட ஒரு குண்டுமணி நகை கூட கிடையாது. அதான் இருக்கிறதெல்லாம் உருகுன்னு உருவிட்டி எவன் கால்ல விழுவியோ எனக்கு தெரியாது. அவன் கால்ல விழுது முதல்ல பணத்தை வாங்கி ஊரை காலி பண்ணிட்டு வேலைக்கு பேசு. முதல்ல காவி எடுத்துட்டு நல்ல துணியா மாட்டிட்டு போ. என்ன அடமலை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போறா? அட என்ன வீரச்சாமி எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அட சும்மா இருக்கப்பா. வீரச்சாமினா ஐயன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கீங்களா? ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையா? என்ன நடக்குது? ஊருக்குள்ள யாரோ 2 கொலையை பண்ணிட்டு போயிட்டாங்களாமண்ணே. போலீஸும் நாயும் தெரு தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறது இல்லையா நீங்க? இங்க வாடா கண்ணு. என்னண்ணா? உட்காரு, ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன வந்த என்னைக்கு எவனை பார்த்தாலும் பயமுறுத்துறானே. என்னமோ எப்போ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எவனை பார்த்தாலும் இடத்த காலி பண்ணிடுவோம். அர்ஜென்டா வந்துட்டு இருக்காரு. நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே நான் அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. நானு யோ நீனும் தாயா வாயா போய் பட்டாசை வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாசை. நம்ம ஊர் மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலர் இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலரை போட்டு அடிச்சுட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலரே அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. அவர் நட்டாமுச்சு இப்படி முங்கம் வந்தது அவன் குடும்பமே அழிஞ்சு வைக்கிறக்கு. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. இனிமே அப்படி நடக்காது. சரிண்ணே. அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. வேண்டாம். யார அடிக்கிறதுன்னு தெரியாது. மண்டையெல்லாம் குழம்பி போயிட்டு உங்களை மாட்டிக்காதீங்கன்னு சொன்னேன். கேட்டேளா கேட்டேளா? இப்ப என்னென்ன நடந்ததுன்னு பாத்தேளா பாத்தேளா? என்னன்னா வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்னேன். கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? ஐயோ எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டு. வணக்கம் சாமி. என்ன திடீர்னு வந்து? அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியல. ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றி சாமி. இல்லாமல பணம் கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா. மச்சான் பால்காருக்கு காசு கொடுக்கல. இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. என்னடா தம்பி? அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லடா தம்பி, கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல. நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னிச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு. இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி, பட்டையாரோடு, பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி. அண்ணா சூப்பர் கம்பெனி. நல்ல கம்பெனி. அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா
போதும் கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணே நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய உங்க குழந்தை கையில கொடுத்துறேன். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன். நான் வெளியூர் போயிருவேன். அண்ணே 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்தது நீங்க தானே. நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொன்னீங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி. எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னேன், சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சிருங்க. அதான் தம்பி. மொத்தமா பொம்பளைகளை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்க, நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனாலதான் நான் நேரடியா வந்தேன். சரி மறந்துடாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காளி தான். ஒன்னா பிறந்தாதானே சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க. இருக்கிற இது உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன். நீங்களா இருந்தா என் மனசு தாங்க. போடி தண்ணீர் போடி. அழுவாதீங்க மாமா. போங்க நீங்க போங்க. வரட்டும். போங்க. அண்ணா அழாதீங்கடா. எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலைய பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா. இந்த வாளுக்கு வர தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில்ல வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி. நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு அதெல்லாம் அடமான வச்சுட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி, இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி. அது கழுதே போய் சார்ஜ் பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. பணமா இல்லன்னு என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டியும் அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு? இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும். எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பமா. சரி தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடவு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். போயிட்டு வாங்க. சாமி சாமி. யாரு? ஓ வீராசாமியா? என்ன வீராசாமி ரொம்ப நாளா நம்ம சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுக்கலன்னு. ஆமா. எங்க ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போக மாமே. நீங்க எல்லாம் ஏமாத்த மாட்டேன்னு நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். ஊஞ்சல்ல ஐயோ நன்னா மோர் குடிச்சானா? ஊஞ்சல் திருப்தியா ஆடினா? நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். நம்ம சரசு என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் மாமா அப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. 1ஆம் தேதி வாங்க பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூட்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. ஆமா, அந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரன் போறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற இடத்துல எழுதுவாரு. மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது
வீராச்சாமி என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராச்சாமி என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவ்வளவு பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாரப்பா. நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அந்த தொல்லையே வேணாம். ஆளு விடுங்க. வாங்க மாமா. நட மாமா. வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா. மாமா, உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் செயின் எல்லாம் போதுமா? போதும் போதும் போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான் வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே பொட்டாட்டி சொன்னா போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா. அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முடிக்க மாட்டோமா? என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வர்றீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். வரட்டா? பாய். யோகா யோகா யோகா. வீட்டு விட்டு வெளியே போடி, வெளியே போடி. முதல்ல மொபைல் உங்களுக்கு ஒண்ணு சும்மா இருக்க மாமி. இது என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம் 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்குது 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்க வந்தே துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவள அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்ணாடி கருப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க் இருக்கு. கேட்டியாடி? எப்படியா? என் சம்சாரம் சம்மத்தி. கூப்பிடியா அவங்கள கேக்குறா? வாடி வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா, உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? பிச்சைவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ, என்னடி சொல்றாங்க? எடுத்துக்கப்பா. என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கண்ணை கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றா. இவளை அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு, தொலைச்சு. சும்மா கால் வந்து விழு வந்தா தள்ளி விட்டா. இந்த பாருங்கடி,
அழுகை நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க மாமன் உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த பாருங்கடே, குடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடைச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டுட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரும் தானே மிச்சம். அண்ணா எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி காலையில வாங்கடா. நல்லபடியா புடைச்சுக்கங்கடா. அண்ணே அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. தலைவரே, அந்த வெட்டி வீரசாமி இருக்கானே, வட்டி குட்டு சம்பாரிச்சு பயங்கர பணக்கார ஆயிட்டான். கார் பங்களா எல்லாம் வாங்கிட்டான் தலைவரே. அப்படியா? ஆமா. யாரு வெள்ள வெட்டி வீரசாமியா? ஆமா தலைவரே. நிப்பாட்ற போய் அவனை. யோ நித்யா, யோ நித்யா. யாராங்க அவசரம் தெரியாம? தலைவர் கூப்பிடுறாரு, வா. யாரு தலைவர்? வாயா வாயா. வணக்கம் வணக்கம். என்ன வீராசாமி, சொல்லுங்க. ஊருக்குள்ள அதிகமா வட்டி கூட்டி சம்பாதிக்கிறத கேள்விப்பட்டேன். இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நம்மகிட்ட நான் சின்ன வியாபாரி. உங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட முடியுமா? பாத்து நடந்துக்கியா ஊருக்குள்ள? உங்களுக்கு பாதம் வர்ற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வரட்டுமா? வரட்டுமா? ரைட். நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கணும். மாசம் இல்ல வாரம் வாங்க. அதுக்கு ஒரு முடிவு தெரியும். பாய். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பெறாதவங்கிட்ட வார வாங்க, தினம் வாங்க, அப்படி தினம் வந்து என்னடி கிழிக்க போறேன்? லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தான் ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? எப்ப பார்த்தாலும் அங்காளி பங்காளினே சுத்துறீங்க. போன பட்டா சுச்சாப்புன்னு வருது. நான் என்ன பண்றது? அவளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சொன்னு ஒரு லெட்டர் போடலான்னு. இந்த சால்சா போல எல்லாம் யாருக்கு தெரியும்? இது எங்க அக்கா மச்சான். ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் எங்க மாப்பிள்ள மச்சான், 2 கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சாங்கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளிங்கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க. அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தனே. பாத்து என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிடா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நானும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா, இந்த 2 கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான். அவங்க 2 பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏ மணி, அசோக் வாங்க. உசுரோடதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ண. என்ன மச்சான் மாப்ள, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனிமே நாங்க இந்த ஊர்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாங்க வெளியூர் போய் நல்லா பொழைச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாமா செட்ல ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க 2 பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம். முடிஞ்சா வந்துருங்க. தங்கம்மா பித்தாளையா? தங்கண்ணே வணக்கண்ணே. நீ யாரு? என்ன தெரியலையா? ஆமா, இவர் பெரிய தூத்துக்குடியில கப்பல் ஓனர். இவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு போடா. அட என்னண்ணே, பாயங்கோட்டை ஜெயில 10 நாளா ஒன்னா உட்காந்து கழுவிடுமே. நல்லா யோசிச்சு பாரு. ஞாபகம் வந்துருச்சுடா. எல்லாரும் பேங்க்ல பணத்தை போட்டு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை எடுக்க தெரியாம அந்த மிஷினை வீட்டுக்கு களவான்ட்டு வந்து அந்த கேஸ்ல உள்ள வந்தவன் தானே நீ? நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதி ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததுக்காக ஒருத்த 10 லட்சம் எடுத்துட்டு போறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு தேதி 30.
ஒரு 10,000 ரூபாய் தல ரோட்ல செதறி விட்டீங்கன்னா காசுக்கு ஆசைப்பட்டு காரை டிபாசிட் வந்து அந்த பணத்தை பொறுக்குவோம். அந்த கேப்ல கார்ல இருக்கிற பணத்தை நாம ஆட்டை போட்டுருவோம். எப்படி? முட்டாள் முட்டாள். எவனாச்சு 10,000 ரூபாய்க்காக 10 லட்சத்தை விட்டு போவானா? அட என்னண்ணே, பணம்னா பணமே வாய பழக்கும், ஒரு பணக்கார வாய பழக்க மாட்டானா? டேய், அவன் காரை பூட்டிட்டு தானே என்ன பண்ணுவ? ஏன் ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவசரமே பேசுற? உன் வாய் நல்ல வார்த்தை வராதா? திட்ட நல்லாத்தே இருக்கு. 10,000 ரூபாய் பணத்துக்கு எங்க வருது? நீ செயின ஆட்டை போட்டத நான் பார்த்துட்டேன். இந்த திட்டத்துக்கு மூளை என்னது, முதலீடு 1. சரியா? 10 லட்சத்தை அடிக்கிறோம், ஆளுக்கு 5 லட்சமா அள்ளிக்கிட்டு ஓடுறோம். ஓகே ஓகே. சொல்றா. ஆமா வருது. பணத்தை போட்டுறவா? அனாடி போயில ஆட்டைய போடுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இந்த காருக்குள்ள வந்து இறங்குது. அடிச்ச செயினைய ஆட்டைய போட்டு இந்த பெட்டியை விட்டு போறானே. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னத்த வச்சிருப்ப? பாப்ப பெட்டியை திறந்து. அனாத பயவில்லை, செங்கலை வச்சதுக்கு கொஞ்சம் சிந்தையும் மண்ணையும் வச்சிருந்தா குலைச்சு கக்கூசாச்சு கட்டியிருப்பானடா. கல்ல வச்சு ஒரு போன் போட்டுருமா, இல்ல ரம்பத்தை வச்சு அறுத்துருமா? ஆஹா, அன்னைக்கு மட்டும் 10 லட்சம் சொல்லி 10,000 ரூபாய் ஆட்டைய போட்டு போன எரிசோர்ல இன்னைக்கு இங்க என்ன நோட் பண்ணுது? டேய், பாசு பாசுன்னு சொல்லி தாண்டா என் பீஸ புடிங்கிட்ட. ஆமா, இங்க என்ன பண்ற? இப்ப நம்ம ரேஞ்சே வேற பாஸ். டேய், ரேஞ்சுன்னு சொல்லிட்டு உன்னோட என்னைய சேர்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, இங்க என்ன பிளான் பண்ற? எய்தாப்ல உள்ள கடையை பாத்தீங்களா? சரவணா பேங்கர்ஸ். ஆமா, அதுதான் நம்மளுடைய அடுத்த இலக்கு. விளக்கு வைக்கிற நேரத்தை பத்தி இலக்க பேசுறியே, நீனா விளங்குவியா? பாஸ், ஆசை போடு, பெருசா ஆட்டே போடு. அதை விட்டுட்டு உங்களை மாதிரி பாத்ரூம் பக்கெட்டு, நாய் நாக்குன தட்டு, விசிலடி கேட குக்கர் இதெல்லாம் ஆட்டே போட்டா இந்த ஜென்மத்துல முன்னேற முடியாது. ஒரே ஸ்கிரிப்ட், ஓஹோன்னு வாழ்க்கை. ஓகே, வாழ்ந்துட வேண்டியதே. ஆமா, நீ குளிச்சியா? ஏண்டா இவ்வளவு நேரம் அறுத்துக்கிட்டே இருக்க, அறுக்கவே மாட்டேங்குது. எந்த கடையில வாங்கினது? வாங்கினதா? ஆட்டே போட்டது. இத கூட ஆட்டையே போடுவாங்க. பலவலன்னு பேசி அறுக்காதீங்க பாஸ், முதல்ல பூட்டாருங்க. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டு. ஹலோ, பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்த வந்திருக்கு. உதவியா? எப்படி? அந்த பிளேட கொடுங்க. சாவி? ஆமா, அப்புறமா பேசலாம், வந்த வேலையை பாரு. பாப்போம்டா. இந்தாடா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, இந்த பூட்டுக்கு இந்த சாவி சேருமு உனக்கு எப்படி தெரியும்? இந்த பூட்டு செஞ்சு நான் தான். சரி சரி, 200 400 ரூபாய் எடுங்க சீக்கிரம். சீக்கிரம் போலீஸ் வந்துரும்னு பயமா இருக்கா? எனக்கா? போலீஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்ய தான் போயிட்டு இருக்கு. உதவி பண்றோம்னு சொல்ற, ஆனா பணத்துல குறியா இருக்கிய. அதுல 5000 ரூபாய் இருக்குடா. நகை கடையா நம்ம கண்ட்ரோல்ல வரப்போகுது. 5000 ரூபாய் போனா போயிட்டு போகுது. தம்பி, ஒரு நிமிஷம். ஆமா, நீ எங்களுக்கு சாவி கொடுத்து ஹெல்ப் பண்றது பதிலா பேசாம அந்த சாவிய பூட்ட திறந்து அம்மிட்டு நகையை நீ அள்ளிக்கிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஈன புத்திலாம் என் பரம்பரைக்கே கிடையாது. எனக்கு தெரியாத ஆளா இருக்கானே. என்ன பேச்சு பேசுறான் பாரு. வாடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். நகைக்கடைன்னு வெளியில போன பார்த்து சொன்ன, உள்ள வந்து பார்த்தா வெறும் அழுக்கு துணியா கிடக்கடா. நான் என்ன வந்தது? எல்லாத்துக்கிட்டே ஆட்டைய போட்டு ஏட்ட குடும்பம் பேரு, என் காசு ஆட்டைய போட்டு அவங்கள்ட்ட சேப்டியா கொடுத்து விடுறியடா.
வெளியூர்ல போற பார்த்து ஏமாத்திட்டேன் என்ன உன்னைய மன்னிக்கிறதா இனிமேல விடவே மாட்டேன்டா. அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். போலீஸ புடிச்சு கொடுத்து நல்லா அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருட கொண்டு டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க போறல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணா நகர்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணா நகருக்கு அப்புறம் சொந்தமாக? ஏய், ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாக்க தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர களவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்ப போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போகலாம். ஏக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொர்னோ குடிப்போம். ஆஹா, என்னடா இது, பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா A1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சுவோம். அதை ஏன் பிக்கிற? ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்க பர்ஸ், அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்ஸுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம்பு வைப்பேன். யோ, இது ஓம் பர்ஸாயா? ஓம் பர்ஸ் தான் என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்ஸ் இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு. நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற, அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம், வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு, புதுசா இருக்கு? ஆஹா, கொக்கர் களவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க. அடி ஏக்கா, கூலா ஒரு கூலிட்டு கொடுங்க. டேய், யாரு? அடே நீங்களா? இந்த கார் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட எதுடா காசு? நம்ம என்னைக்கு காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம், எல்லாம் ஆட்டைய போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். கொடுப்பேன் மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? இதா போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானாகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே, முன்னுக்கு உட்கார்றேன், முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலான்னு பாக்குறேன். சிக்க மாட்டேன். சிக்கி தாண்டா, சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? இந்த காலத்துல நீ கார் ஓட்டு. டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கிட்டானா கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீனா பல லட்சங்களை இழக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கோ.
கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ அது ஒண்ணு இருக்கோ? பாப்பா நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன கேக்கு கடையே வச்சுட்டாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுக்க பேசு. என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொல்லுக்கு நீதானே என்ன குரு பேசு. ஹலோ தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ண கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. சரிங்க, எந்த இடத்துக்கு வர்றோம்? நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். நான் எப்படி நம்புறது? உன் மகள்கிட்ட போன குடுக்கறேன், பேச. இந்த பாப்பா உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயப்படாம தைரியமா இருப்பா. அப்பா எப்படி உன்னை காப்பாத்துவாரு? பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ஏடா ஓடுற? ஐயோ எங்கன மாட்டி விடுறதே இந்த பயவலைக்கு வேலையா போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார் நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார் நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள் அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. டூயிபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, டூயிபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப்பு. சார் சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க டேய் இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தல அனுப்பு. சரிங்க. புரியுதா? புரிஞ்சுங்க சார். ஹலோ நான் தான் சார். என்னன்னா நீங்க எங்க சேனல்ல வாக்கப்பட்ட ஜிம்மையை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது பெரிய வெற்றிகரமான ஜிம்மே ஆகும். எங்க சேனல் கொடுக்காம வேற சேனல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது அட்டர் பிளாப் ஆயிரும். குடுக்கலைன்னா நீங்க விட்டுட்டு போங்க. அதுக்கு ஒரு இழிச்சாப்பைய மாட்டாமையா போறேன் சார். அப்படியா? வணக்கம் 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 வணக்கம். ஏன் தன வணக்கம்? டிவில வணக்கம் ஸ்டைல் ஸ்டைலா கேப்பீங்க. ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துங்க. இப்படி உட்கார்ந்து பேசலாம், உட்காரு. டேய் ஏன் சுத்துற? இந்த சேர சுத்தணும்னா அந்த ஒரு ஆள்னாலதே முடியும். ஓனாலைனா முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, கலகலத்து இருக்கும். இதுல நான் உட்கார மாட்டேன். நான் நின்னுக்கிட்டு தான் பேசுவேன். என்ன வேணும்? வேலை வேணும். சேனல்ல வேலை கேக்குறியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? நல்லா வாசிப்பேன். என்னத்த வாசிப்ப? நாதஸ்வரம் வாசிப்பேன், தபலா வாசிப்பேன், செய்தி வாசிப்பேன், சன் மியூசிக் வாசிப்பேன். அவ்வளவு ஏன் காமெடி டைம் கூட வாசிப்பேன் சார். எல்லா ஆர்டிஸ்டும் மாதிரி மிமிகிரி பண்ணியும் நடிப்பேன் சார். இவ்வளவு ஏன் சார், புல்லுட்டு கூட நல்லா வாசிப்பேன். புல்லுட்டா? பெரிய முக்கியமான ஒரு இவன் யோசிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் பழகுது. எங்க வாசி இப்ப பாருங்க சார், நல்லா கவனமா கேளுங்க சார். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. பரதேசி பரதேசி பரதேசி. ஏண்டா வாசிக்க சொன்னா நீ பாடிக்கிட்டு இருக்க? ஏன் சார் இப்பெல்லாம் டிவில எவன் சார் வாசிக்கிறான்? வாயில வச்சு வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானுங்கன்னா பேக்ரவுண்ட் தானே வாசிக்குது. சரி நீ எத்தனாவது கிளாஸ் படிச்சிருக்க? பயங்கரமான கேள்வி கேக்குறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கன்னு கேட்டா தூங்குற? என்ன படிப்பை கேட்டா தூங்குற? இததான் சார் எங்க ஸ்கூல்ல படிச்சோம். நீங்க இதுல சைன் பண்ணி கொடுங்க சார், அப்பதான் செக் பாஸ் ஆகும். உயிரை வாங்காத போமா. அறிவு இல்லாம மோதுறான் பாரு. ஆரம்பமே அந்தர்க்கமா இருக்கே. எத மாதிரி நீ வந்துட்டடா. உனக்கு ஏத்தடா பக்கத்து தெருவுல பாய் விரிச்சு சோறு போடுறாங்க, அங்க போ. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆனா
இது காஜா டீ கடை தானே? டேய் ஐயோ டேய் இது ரோஜா டிவிடா. ஆமா உன் பேர் என்ன? உனக்கு என்ன வேணும்? என் பேரு கண்ணாயிரம். கண்ணாயிரம்மா? எங்க கண்ணாடிய கழட்டு. கண்ணாடிய கலட்டினா நீ பயந்துருவ. ஏன்? எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதவனுக்கு இங்க என்னடா வேலை? நீ எடுக்கிற எல்லா சீரியல்லையும் நான் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணனும் ஆசை. டேய் சீரியல்ல எவன்டா ஃபைட் வைக்கிறேன்? வைக்கணும். நீ வைக்கிற. சரி வைக்கிறேன்டா. உனக்கு கடல் கண்ணனை தெரியுமா? எனக்கு நாடோடி மன்னனை தான் தெரியும். சாக்குவார் தங்கத்தை உனக்கு தெரியுமாடா? சூர்யா நடிச்ச சிங்கத்தை தான் தெரியும். டேய் நம்ம தளபதி தினேசவாதி தெரியுமா? டீ கடை சுரசை தான் தெரியும். டேய் சாண்டோ தெரியுமாடா? எனக்கு போண்டாவ தாண்டா தெரியும். டேய் எதை கேட்டாலும் ஏன்டா அப்படி ஏடா உடமாவே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டீனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். எனக்கு வர கோவத்துக்கு உன் உயிரை எடுக்கறேன்டா. அது உன்னால முடியாது. ஏடா நான் சத்து 3 வருஷம். ஐயோ இப்ப ஆவியங்களா ரோஜா டிவிக்கு சார்ஜ் கேட்டு வந்து அலையுதுலப்பா. நான் என்ன பண்ணு? சாமி காக்கா காக்கா அந்த சாமி எம்டி இல்ல, மேனேஜர் இல்ல, சொக்காலி பிரபு இல்ல, இன்னைக்கு நம்ம தான்டா ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளைல ஒண்ணு அனுப்பு. சரி சரி. டேய் பளிங்கி என்னடா அதிருது? இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு, ஆனா எடை இங்கேயில இருக்கு. நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி ரொம்ப லவ் பண்ணும் சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அதுக்கு நீ சிம்முக்குலமா போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா. சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாளே. வாதெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. உன் ஆசிரமத்தில் அமரு. உன் திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி. சார் நியூஸ் வாசிக்கத்தானே? தேரதமா நினைச்சிட்ட. யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க்யூ சார். இந்த சொட்ட மண்டைய இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுத்துடுறேன் ரோஜா டிவி மாமா. வாரது போறதுன்னா நீ மாமா வாக்கிதுலே. நெக்ஸ்ட். வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு. சார் நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேக்குறேன்? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால் சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் போட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு? எனக்கும் வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே.
அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாளீர்கள். நாகனி எத்தனை அடிங்க? இன்னைக்கு சினிமா காமிக்காங்க, நாகனி காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோத்துரு. போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வை. விட்டா சத்தம் சிந்து பண்ணுவியா? மறந்துட்டியா? சோர்தி மறந்தியா? போய் உள்ள. தம்பி அண்ணா கும்பிடுறது கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க. நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இது யாரு நடத்துறது? இது யாரு உள்ள விட்டது? நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கிறவங்க. காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாககண்ணி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாககண்ணிக்கு இல்லைங்க, நாககண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ, அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம், வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும். எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகந்தனத்தனா இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி, மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கொஞ்சம் படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? ஏய், என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேற இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கலாம்ல. என்ன அண்ணா திருத்தனமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவரு மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும். நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே, பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லல, இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும்? அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா மாட்டா பாத்துட்டு போட்டது போட்டதா சங்கு. எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. ஏன்பா, கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? டேய், நீயாவது சொல்லண்டா.
அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கிறானே. பாரு ஆள் வர்றாரு, கண்டுக்காம கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, என்ன நாகன்னியும் அப்பாவும் பொட்டி படுக்கல எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டீங்க? எங்க கன்னியாகுமரிக்காவா? ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? இந்த கண்ணியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பட்டாங்க நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க. இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம், பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பாத்தாருங்க. இங்கே இருந்துருங்க. இங்க இருக்கு சோறுங்க. ஹலோ, வாங்க, அப்படி வாங்க. ஏண்டா அவருதான் எல்லாமே பண்றேன்ட்டாரா? அது என்ன பர்டிகுலரா சோத்தை பட்டி கேக்குறேன்? நடுற நாய ஒரு வேலை போட்டு தாரேன், ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்போ விட்டு போறாரு. இல்லீங்க, அவர் எப்பவுமே இரு, இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறாங்க, நீங்க 7 நேரம் சாப்பிடுறாங்க. ஆமா, இது உங்க தொண்டுதான். எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். பா பா ட எம் பாடம். கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா எம் சொல்லுங்க. ஏன் அங்க போய் உட்காந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு டீச்சர், இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவுதானே? இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதோ? ஏப்பன, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டிய காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனி பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பண்ணு, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டுல இங்க நின்னு கடிச்சு மென்னு முழுக்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பண்ணு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? புரியலையாக்கு? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. She generously accepted to teach us. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah? என்ன இப்படி பிச்சு வரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். அதை கடுத்து போடாத பண்ண, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்னு பிறகு பாத்துட்டு இருக்கிறேன். Go man. All issues discussed at India, Pakistan. அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இத கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா? என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டகசாலை முறையில் நடக்குதுங்க. எங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாலையை கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அந்த கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா,
மாங்காய் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கிடைச்சிருந்தீங்கன்னா நம்ம எப்பதான் விருதி ஆகிறது. அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா. அம்மா தாயே, நான் உன்கிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்கார, என்னை இப்படியே விட்டுருமா. இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா போலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதான் அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No, no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளை நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணமுல கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. அண்ணே, ஏனுங்க? ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது. அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள்
எனக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். இப்ப என் பிடிக்குள்ள இருக்கீங்கல்ல, அத சொல்றேன். சரி போதும் போதும் போதும், எண்ணெய் ஊத்துங்க. கண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறேன். கண்ணை திறங்க. குப்புறப்படுங்க. முதுகு என்ன தேய்க்கணும்? சரி தேய்ங்க. சீக்கிரம். என்ன யோசனை? உட்காந்து தேவைங்க சீக்கிரம். தேய்க்கும் போது ஏன் துண்டை போட்டு வரீங்க? தூக்கி வீசுங்க அந்தால. அப்படித்தான் அப்படித்தான். இது என்னது? ஏதோ வளையம் படுற மாதிரி இருக்கு. வளையம் இல்லையா, இது நீ போட்ட வளையல். நீயா? இவ்வளவு நேரம் நீயா தேய்ச்ச? ஆமா. எப்படியா இருந்தது? எந்திரி. ஆனா எந்திரி மேல எந்திரி. என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்ணாட்டி மாதிரி எனக்கே என்ன சொல்லு நீ? எப்போ நீ என் கையில வளையல் போட்டியோ அப்பவே நான் பொண்டாட்டி ஆயிட்டேன். நெஞ்சில தேக்கட்டுமா? வளையல் இருக்குன்னு ஆட்டம் போடுற. கொண்ட கடையில கொண்ட வளையல். அதுக்கே கைய கடிக்கிற நீ. டேய் முத்துனதாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டினா அவ்வளவுதான். டேய் என்னடா பண்ற நீ? மரம் ஏறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரமேறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க. நான் பிறகு யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையில ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவோம். ஒரு மரத்துக்கு ₹1 கூலி. ₹1? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ₹1 கூலிய கால் துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தாண்ண. ஏண்டா என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? ₹1 கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்ட கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுன? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. ₹50 நோட்டை தூக்கி எறிங்க, ₹100 நோட்டை போட்டு மிதிங்க, ₹500 நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா ₹1 மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். ₹1 நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் ₹1 நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ₹1 கூட்டி தரணுங்க. மாட்டுக்கார வேலா. யாரு? நீங்க தானா? வாங்க. ஆமா, என்ன விஷயம்? வேற ஒண்ணு இல்ல, காலையில இருந்து உங்க அண்ணனை சந்த பக்கமே காணோம். அதான் என்ன ஏதுன்னு கண்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு வளையல் போட வந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு உடம்பு பிடிக்க வந்தீங்க, இப்ப எங்க அண்ணனே பிடிக்க வந்துட்டீங்களா? எங்க பிடிக்கிறது? உங்க அண்ணன் தான் பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரே. இன்னைக்கு எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட தைரியமா கேட்கதான் போறேன். நீங்களுமா? ஏற்கனவே உங்க அண்ணன் சொல்லிட்டாரா? ஆஹா, அண்ணன் சொல்லல. இன்னைக்கு நான் கூட கல்யாணத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். அப்படியா? நானே எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீயும் எங்க கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லலான்னு இருக்க. அப்போ உங்க அண்ணன் வந்ததுமே எங்க கல்யாண பேச்ச நீயே ஆரம்பிச்சிடு. என்னது?
நான் என் கல்யாணத்தை பத்தி சொல்லலான்னு இருந்தா அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறாப்ல. ஒண்ணுமே புரியலையே. ஆமா, என்ன நீயே முன்னுக்குற? அம்மணி, ஐயோ உங்க அண்ணன் வந்துட்டாரு. ஏன் அம்மணி, நான் எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். ஆமா, யாரோட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கூடதான். நீயா? நீ எங்க இங்க வந்த? என்ன நான் கையில தாம்பூல தட்டு? கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி தட்டை மாத்தி போட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல கூடிய சீக்கிரமே மேலதால சத்தம் கேட்க போறது கண்ணு. என்னது நிச்சயம் பண்ணிட்டு வந்தியா? யாருக்கிட்டயா நிச்சயம் பண்ணிட்டு வந்த? இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகுறதையும் பேசுறதையும் வச்சு நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, நான் தான் உன் பொண்டாட்டின்னு எவ்வளவு ஆசைய மனசுல வச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்ப நானா கல்யாணம் தட்டை மாத்திட்டு இருந்தியா? அப்படி உன்னை கட்டிக்க போற மொகர கட்ட எந்த ஒரு சக்களத்தியா? சக்களத்துக்கு ஏதாவது பேசுன? எனக்கு போட்டியா வரவ சக்களத்து இல்லாம வேற யாரையா? ஆமா, நீ யாரு கல்யாணத்தை பத்தி பேசுற? ஏன் கல்யாணத்தை பத்தி தான். உன் கல்யாணத்தை பத்தி யார் பேசுவா? அப்படின்னா உன் கல்யாணத்தை பத்தியா? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் சொன்னது நம்ம 2 பேர் கல்யாணத்தை பத்தியே கிடையாது. பின்ன நிச்சயம் பண்ணிட்டு வந்தது என்ற தங்கச்சிக்கு. எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே, சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்பு சொல்லுவியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய் சொல்லுவியா? நீங்க சொன்னது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய் ஏயா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்கில இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா, இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ